சிறை விக்ரம் பிரபு, எல்.கே. அக்ஷய்குமார், அனீஷ்மா இவங்கலாம் நடிச்சு, ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்ல, சுரேஷ் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் இந்த சிறை. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சினிமாவை சேர்ந்த பல இயக்குனர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து அவங்களோட ரிவ்யூஸ அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ப்ரொடியூசர் கூட படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயே கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த படத்தோட ஹைப் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே வெற்றிமாறன், பா ரஞ்சித் இந்த மாதிரி எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு, அப்படி இப்படி இருக்கு, எல்லாருமே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர்லயுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் சொல்லி ஒரு பயங்கரமான விஷயத்த ரொம்ப ராவா காமிச்சிருந்தாங்க. அது என்ன மாதிரியான ட்ரூ ஈவென்ட் அப்படிங்கிற மாதிரி சிறை படத்தை பத்தின ஒரு ஹிட் அண்ட் டீடைல் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது வந்து டீம்ல சிறை படத்தோட டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய இன்டர்வியூ கொடுத்து அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கலெக்டிவா ஒரே வீடியோவா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த படம் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட் இருந்துச்சுல, அது மாதிரி படத்துக்குள்ள வந்து ரைட்டரா டைரக்டர் தமிழ் இருந்தாரு. தமிழ் ஒரு படத்துக்குள்ள கமிட் ஆறாரு. அதுவும் அந்த படம் போலீஸ் ஸ்டோரி அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டோரியை வந்து எப்படி ஹோம் கிரவுண்ட் மாதிரி அவருக்கு அதெல்லாம் அவருக்கு வந்து ஈஸியா ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவாரு. அதுக்குன்னு மெனக்கடலாம் வேணாம். அவருக்கு அதுல இருக்க நுணுக்கங்கள்லாம் தெரியும். நம்ம யூஸ்வலா பாக்குற போலீஸ் ஸ்டோரி மாதிரி இல்லாம டார்க் சைட் ஆஃப் போலீஸ் ஸ்டோரி. ஒரு காப் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி எப்படி நடக்கும், எப்படி அது ப்ராசஸ் ஆகும் ஒன்னொன்னா அப்படிங்கிறத நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஈஸியா சொல்லிடுவாரு. அவரோட ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து அவர் தான் டைரக்ட் பண்றதா ஐடியால இருந்தாராம். அதுக்கப்புறம் கார்த்திகோட மார்ஷல் இப்படி கமிட் ஆகவும் ஓகே ஸ்டோரி இந்த ஸ்டோரி நம்ம ஸ்டோரி தான் வேற யாரோ டைரக்ட் பண்ணட்டுங்கிற ஐடியால இருக்கிறப்பதான் வெற்றிமாறனோட அசோசியேட்டா ஒர்க் பண்ண அவரு சுரேஷ் அவர் கூட இவருக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இருந்துச்சாம். விசாரணை டைம்ல இருந்தே சுரேஷ்க்கும் தமிழ் அவர்களுக்கும் ரொம்ப பழக்கம் இருந்துச்சாம். நீங்க வேணா அந்த ஸ்டோரிய இது பண்றீங்களா, டைரக்ட் பண்றீங்களா, ஓகேவான்னு பாருங்க அப்படின்னா அவரும் சூப்பரா இருக்கு சார், பண்ணலாமே சார் அப்படின்னு. அப்புறம் ஒரு ரைட்டரா தான் இந்த இந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாரு. டைரக்ஷன் வந்து சுரேஷ் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தோட ஸ்டோரி எப்ப நடந்தது அப்படின்னா, அவரு டானாகரன் டைரக்டர் தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸ்ல ஒர்க் பண்ணவர், தமிழ்நாடு காவல்துறையில ஒர்க் பண்ணவர். அவரு வந்து ஒரு ஒரு டூ ஒரு 20 இயர்ஸ் பேக் என்ன சொல்றாருன்னா 2006 அந்த டைம்ல நான் வந்து எஸ்கார்ட் டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப வேலூர் ஜெயில இருந்து ஒரு கைதியை வந்து அரியலூருக்கு கூட்டு போகணும், எஸ்கார்டு கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து யாரை கூட்டு போறோமோ அதுக்கு முன்னாடி என்ன கேஸுங்கிற டீட்டெயில் கிடைச்சிரும். அதுல 302 போட்டுருச்சு. 302 அப்படிங்கிறப்ப கொலை கொலை நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆள் நல்லா வாட்டா சாட்டமா நல்லா பல்கா கம்பீரமா இருப்பான், ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனா நான் போறேன். போய் காமிக்கிறேன், பேரை வாசிக்கிறாங்க. பேரை வாசிச்ச ஒரு பையன் வரான். அவன் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு சின்ன பையனா. நாங்க கூட்டு போற எங்க 3 பேர் இருக்கோம்ல, எங்க 3 பேர் கைக்குள்ளேயே அமுங்கிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன பையனா இருந்தா அவனை பாக்குறப்பவே இவன் தான் கொலை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொலை பண்ணிட்டான், நம்ம வேலை அவனை போய் அரியலூர்ல கோர்ட்ல சப்மிட் பண்றதானா, ஓகே போலாம் அப்படின்னு போறோம். இந்த படத்துல நீங்க அவர் கதிரவன் கேரக்டர் விக்ரம் பிரபு நடிச்சிருந்த கதாபாத்திரம் தான் ஈக்குவலா அது என்னோட கதாபாத்திரம் தான். நான் எப்படி அங்க ரியாக்ட் பண்ணேன், எப்படி அந்த இதுல மீட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏறத்தாழ உண்மைக்கு நெருக்கமா எழுதியிருந்தோம் நாங்க. அதை தான் டைரக்டருமே ஷூட் பண்ணாரு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா என் கூட 2 போலீஸ்காரங்க வராங்களே அதே மாதிரி என் கூட வந்தாங்க. அவங்களுமே அந்த இதுல இருக்கிற மாதிரி என் கூட வந்த 2 பேர்ல ஒரு ஆள் வந்து கொஞ்சம் போலீஸ்க்கு திமிர் இருக்க மாதிரி, இதுல அவர் ஹரிகர் நடிச்சிருப்பாப்ல அந்த கேரக்டர் மாதிரி. இன்னொருத்தர் கொஞ்சம் சைலண்டா வராங்க மாதிரி தான் வந்தாங்க. வந்தப்ப இந்த பையன் வந்து பஸ்ல நாங்க போறோம். ஜன்னல் கதவை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன இவன் ஜன்னல் கதவை பார்த்துக்கிட்டே இருக்கான்? ஏன்னா இவன் இவன் ஆள் பார்க்க சைலண்டா இருக்கான். அதான் பிரச்சனையே. குட்டையா இருக்குன்னா இவன் பாட்டுக்கு ஜன்னல் வழியை தவிட்டானா நம்மளோட கெரியரே போயிருமே அப்படிங்கிற மாதிரி. என்னடா 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 பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவன் சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போறப்ப என் கையில விலங்கு போடாம கூட்டு போக முடியுமா சார் அப்படிங்கிறான். அதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம எதுக்கு அவன்கிட்ட இதா பேசி அதெல்லாம் கொலை பண்ற முன்னாடி யோசிச்சிருக்கணும்ப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. ரூல் வந்து விலங்கு போட்டு தான் கூட்டு போகணும், அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற. இல்ல சார் என்னை பார்க்க நான் லவ் பண்ற பொண்ணு வரும். லவ் பண்ற பொண்ணா? நீ 5 வருஷம் உள்ள இருக்கியாடா எப்படிடா அப்படின்னா, இல்ல சார் 5 வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கு. என்னடா சொல்ற? 5 வருஷம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா சார் 5 வருஷமா அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கு. என்னைய பார்க்க அதாவது இன்னைக்கு நான் போய் கோர்ட்ல போறேன் அப்படின்னா அடுத்த வாய்தா எப்பன்னு சொல்லிடுவேன். திரும்ப சொல்லுவேன், திரும்ப அந்த புள்ள வரும். இப்படி மாத்தி மாத்தி நான் சொல்றதுதான். இப்படியே தான் எங்களோட காதல் 5 வருஷமா போய்க்கிட்டு இருக்கு.
என்னடா சொல்ற 5 வருஷமா வருதுங்கிற, இந்த வாய்தாக்கு அப்போ ஒரு வாய்தா மிஸ் பண்ணிட்டேன். இல்ல சார் அந்த பொண்ணு கரெக்ட்டா வந்துரும். நான் கோர்ட்டுக்குள்ள வெளிய போயிட்டு வரப்ப அடுத்த வாய்தா இந்த டேட் சொன்னீங்களோ, அந்த டேட்ட கணக்கு பண்ணி அந்த பொண்ணு வந்துரும். இந்த கேப்ல தான் சார் நாங்க பாத்துக்கிறது அப்டின்னா. யாரடா கொலை பண்ண அப்டின்னா, அந்த பொண்ணோட அப்பாவ தான் சார் கொலை பண்ணேன் அப்டின்னா. சரிடா பாக்குறேன். என்னால அப்டிலாம் பண்ண முடியாதுடா. நீ தூங்கு அப்டின்ட்டு இது பண்ணிட்டாராம். அவன் தூங்கிட்டானா, தமிழுக்கு அப்புறம் தூக்கம் வரலையாம். இவன் யோசிச்சுட்டே இருக்கான். 5 வருஷமா இப்டி ஒருத்தன் இது பண்றான். அந்த பையன் வந்து உண்மையாவே இவர் கூட்டு போன பையன் ஒரு ஹிந்து தான். ஓகேவா? படத்துல முஸ்லீம காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு கற்பனை தான். ஹிந்து தான் அந்த பையன். பாத்துட்டு கொலை பண்ணிட்டாங்கிறாங்க, கூட்டு போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காராம். சரி ஓகே வேணாம். நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாரி இருந்தாராம். அத பத்தி யோசிச்சுட்டே தான் இருக்காரு. அதுக்கு அவருக்கு தூக்கம் போச்சாம். யோசிச்சுட்டே இருக்காராம். அந்த படத்துல காமிக்கிற மாரி அந்த ஒரு லாங் செயின் எடுத்து கால்ல மாட்டி கம்பியில மாட்டி விடுவாங்கல்ல. அதே மாதிரி இவரு கால்ல கட்டி அவன் கால்ல கட்டினாராம். அவன் கால் 2 காலையும் கட்டி இவன் கால்ல கட்டு. எங்கிட்டு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவரு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்காராம். அப்ப ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இது பண்றாராம். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணையும் பார்த்து இது பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இவர் வந்து மெட்ராஸ்க்கு கிளம்புற வேண்டிய வந்துரு இதாயிருச்சாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாய்தாவுக்கு வேற ஒரு 3 போலீஸ்காரங்க தான் கூட போறாங்களாம். அவங்கட்டயும் சொன்னாராம் அவரு. இந்த மாரி பார்த்துக்கோங்கடா அப்டின்னாராம். அவங்க பார்க்கிறேன்னாங்களா. இவரு அதுக்கப்புறம் ஒர்க் பிஸில இவரு அத மறந்துட்டாரு. அவங்களுமே என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த பையனுக்கு என்ன ஆனானே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 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 பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்தாங்களா, சேரலையாங்கிறது தமிழுக்கு தெரியாது உண்மையாவே. அதுக்கப்புறம் இதாயிட்டு இந்த ஒரு ஸ்டோரிய நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கப்ப, இது சடனா சொன்னேன். சொன்ன உடனே நல்லா இருக்கே சார். இதவே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப டெவலப் பண்ணோம். என் மனநிலையில இருந்து தான் கதைய ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கிறப்ப வந்து விக்ரம் பிரபுவோட நேம் வந்து கதிரவன் கிடையாது. தமிழ் தான் பேர் வச்சேன். தமிழ் தான் பேர் வச்சு அப்படிதான் நாங்க எழுதுனோம். அந்த மாதிரி எழுதுனோம். தமிழ் இந்த மாரி போறாரு, வராரு அப்படி அந்த மாரி தான் நாங்க போனோம். படத்துல காமிக்கிற மாரி உண்மையாவே அது என் டியூட்டி கிடையாது. நான் எஸ்கார்ட் அன்னைக்கு போ வேண்டிய ஆள் கிடையாது. என் மாப்பிள ஒருத்தன் தான் போ வேண்டியது. அவனுக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறப்ப, அவன் லீவ் போட்டு கன்னியாகுமரி போணும் அப்படிங்கிறப்ப, எங்க எஸ்ஐ சார் வந்து லீவ் தரமாட்டேன்ட்டாரு. லீவ்லாம் குடுக்க முடியாது. அப்படி லீவ் குடுக்க நீ போ எஸ்கார்ட்க்கு. அவன அனுப்புறேன் அப்படின்னாரு. சரி ஓகே. நீ போயிட்டு வாடா மாப்பிள. நான் போயிட்டு வரேன். ஒரு நாள் தானே போயிட்டு வரேன் அப்படின்ட்டான். அது உண்மையா நான் போ வேண்டியது. அந்த டைம்ல அந்த இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி எழுதியிருக்காங்க. எழுதி அது அது எழுதி அவர் எழுதுறப்ப இந்த படத்துல வரக்கூடிய ஆண் கதாபாத்திரங்கள், விக்ரம் பிரபு கதாபாத்திரம், அக்ஷய்குமார் கதாபாத்திரம், அந்த அக்கா பூர்ஷிய கதாபாத்திரம் சொல்லி இந்த ஆண் கதாபாத்திரம் எல்லாத்துக்கான கிரெடிட்ஸ் என்குள்ளது தான். நான் தான் அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது என்குள்ளது தான். நல்லா வரலனாலும் அது என்னோட பிளேம் தான். நான் தான் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் படத்துல இருக்கக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அந்த கலையரசி, அனிஸ்மா அவங்க கதாபாத்திரம், அக்காவோட கதாபாத்திரம், இவங்க அம்மாவோட கதாபாத்திரம் அதெல்லாம் பயங்கர பீக்கா இருக்கும். அந்த எலிவேஷனே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்க கதாபாத்திரம் இது எல்லாமே சுரேஷ் எழுதினாரு. சுரேஷ் எழுதுனதுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டா ஒரு ஒரு சிறை படத்துக்கான கம்ப்ளீட்டா கிடைச்சிச்சு. அது வரைக்கும் அது இல்ல. அது ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் இருந்துச்சு அப்படிங்க. அப்புறம் நான் மார்ஷல் படம் ஷூட்டிங் இது பண்ணிட்டேன். அப்புறம் நான் அங்க பிஸி ஆனனால இத சரியா இது பண்ண முடியல. சுரேஷ் தான் டைரக்ட் பண்ணாரு அப்படிங்க. இதுல சினிமாக்கு ஏத்த மாரி நம்ம ஒரு விஷயங்கள ஆட் பண்றோம் அப்படிங்கிறப்ப, ஒரு ஹிந்து பையன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹிந்து பையன், அந்த பொண்ணு அப்படிங்கிற மாரி தான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க இதுக்கு வர ஆபீஸ்க்கு வர ஒரு சுரேஷ் சொல்றாரு. எங்க ஆபீஸ்க்கு வர ஒருத்தவர் தான் சொன்னாரு, அது முஸ்லீம் பையனா இருந்தா என்ன? அப்படிங்கிறப்ப, சரி முஸ்லீம் பையன கன்வெர்ட் பண்ணுவோம். முஸ்லீம் பையனா மாத்துனோம்னா, என்ன மாதிரியான சிக்கல்? ஒரு உளவியலா என்ன மாரி பிரச்சனைகள் இருக்கு? படத்துல பார்த்திருப்பீங்க. ஆ அதெல்லாம் சரியான சீன். அவரு மூணாறு ரமேஷ் நெனைக்கிறேன். அவரு லாங் எஸ்கார்ட்ல நம்ம கன்ன லோட் பண்ண மாட்டோமே, எதுக்கு லோட் பண்ண? அப்படிம்பாரு. இல்ல சார் சும்மா. இல்ல லாங் எஸ்கார்ட்ல நம்ம கன்ன லோட் பண்ணவே மாட்டோம். எதுக்கு லோட் பண்ண? உண்மைய சொல்லு அப்படின்னோனே, இல்ல சார். ஆ கைதி ஒரு முஸ்லீம் அப்படின்பாரு. நானும் முஸ்லீம் தான்டா. என்னடா பண்ணுவ? அப்படிங்கிற சீன்லாம் பிளாஸ்ட். அதெல்லாம் எப்படி சொல்ல? அந்த மூணார் ரமேஷ் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பல படங்கள்ல பார்த்திருக்கோம். வெற்றிமாறனோட பல படங்கள் உருவாக்குல. எல்லா படத்துலயும் இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவரு குடுத்த அந்த ஒரு இதெல்லாம் குபீர்ன்னு இருக்கும். நானும் முஸ்லீம் தான்டா. என்னடா பண்ணுவ நீ? அப்படிம்பாரு. அது மாரி அதுக்கப்புறம் அவரு ஒரு இது சொல்லுவாரு. அந்த அப்துல் ஆ ர ர ரகூஃபா, ரஃபீக்ன்னு நெனைக்கிறேன். அந்த பேர் யாரு அப்படின்னா, ஆ ஈழத்தமிழ் பிரச்சனை வரப்ப முதல் முதலா தற்கொலை பண்ணிக்கிட்டவர் அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து சுரேஷ் வந்து ஒரு முஸ்லீமா அந்த அந்த கேரக்டர மாத்துனதுக்கு அப்புறம், அந்த அந்த ஹீரோ கதாபாத்திரத்த முஸ்லீமா மாத்துனதுக்கு அப்புறம், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம சினிமாவுக்காக சில விஷயங்கள் அதாவது படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சொல்ல ஒரு 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 பொலிட்டிக்கல் போயிறக்கூடாது. பொலிட்டிக்கல் அப்டின்னா கட்சி, சின்னம், தேர்தல் அப்படி கிடையாது. இந்த மாரி ஒரு பாலிடிக்ஸ் பேசணும். ஆனா கமர்ஷியல் சக்சஸ் ஆகணும். அப்படிதான் நாங்க படம் யோசிச்சோம். அப்படின்னு சொல்லி
தமிழும் சொல்றாங்க, சுரேஷ் அவங்களும் சொல்றாங்க. இப்படிதான் நாங்க இது பண்ணோம். அப்ப இந்த படத்த நாங்க இது பண்றப்ப, எழுதுனப்ப இந்த மாரி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும். 1995 1996 தெரியல. ஈழத்தமிழர் அந்த சமயத்துல ஒருத்தர் தான் முதல் முதலா ஒரு முஸ்லீம் தான் தீ குளிச்சிருக்காங்க. முஸ்லீம் இஸ்லாமிய பழக்கத்துப்படி தற்கொலைங்கிறது வந்து ஒரு ஒரு அராம்ங்கிறாங்க. அது வந்து அவங்க இதுல பண்ணக்கூடாது. அவங்களோட அந்த குரான் புக்ல வந்து அது பண்ணக்கூடாது, தவறு அப்படிங்கிற மாரி இது பண்ணுமா. அதவே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த அளவு அ ஊறி போயிருக்காரு. அதாவது தமிழினம், நம்ம இந்தியா அப்படிங்கிறதுல எந்த அளவு இதா இருக்காரு. நெறைய பாலிடிக்ஸ் பேசுறாங்க. முஸ்லிம்ஸ பேஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணாலுமே, சிலர் தான் அப்படி இருக்காங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. இன்னுமே நெறைய பேர் வந்து நம்ம நாடு, நம்ம இந்தியா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இப்படிங்கிறத நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அத வந்து படத்துல காட்டிடணுங்கிறதுக்காக அதெல்லாம் வச்சோம். அப்புறம் காதர் பாட்ஷா கதாபாத்திரம், அ அப்துல் ரஃபீக்க வாண்டடா மாத்துனது இதெல்லாமே நாங்க தான் வச்சது தான். அப்புறம் அங்க அந்த கோர்ட்டுக்குள்ள வந்து சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் இன்னுமே ஒரு ஐகானிக்கான ஒரு பிக். அவரு அக்ஷய் வந்து அ அவரு தொழுவுவாரு. துண்ட விரிச்சு சாமி கும்பிடுவாரு. அங்கிட்டு பின்னாடி கலையரசி வந்து கோவில்ல சாமி கும்பிடுவாங்க. இவரு வந்து படத்துல ஒரு ஏத்திஸ்ட் மாரி காமிச்சிருப்பாங்க. விக்ரம் பிரபு. அவரு நடுவுல நிப்பாரு. இந்த ஃப்ரேம் டைம்ல நான் ஷூட்டிங் போயிருந்தேன். தமிழ் சொல்றேன். இந்த டைம்ல நான் நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப ஆக்சுவலா அங்க இருந்தது என்ன அப்டின்னா, கோர்ட்டுக்குள்ள நடக்குமா அப்டின்னப்ப, இல்ல பண்ணலாம். அதாவது பண்ணாலும் தப்புலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு இப்ப நம்ம கோர்ட்டுக்குள்ள ஒரு ஒரு சின்ன கோயில் இருக்கு. சாமி கும்பிட்டா தப்பு சொல்ல மாட்டோம் அப்டிங்கிறப்ப, தொழுதா மட்டும் என்ன தப்பு? அவங்க தொழுதுக்கட்டும். அவங்க கடவுள கும்பிடுறாங்க, கும்பிட்டுக்கட்டுமே அப்படிங்கிற மாரி யோசிச்சோம். அப்ப அந்த சீன் இது பண்றப்ப, எனக்கு தான் சன்னா தோணுச்சு. ஆ அனிஷ்மா நீங்க அங்க வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி அங்க அந்த பொண்ண வந்து சாமி கூட நிக்க வச்சு, நடுவுல விக்ரம் பிரபு சார் நிக்க வச்சு, அது ஒரு ஒரு இதா பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். சுரேஷ் சாருமே சூப்பரா இருக்கு சார். பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா, அப்புறம் 4, 5 ஆங்கிள்ல வந்து கேமராவ இது பண்ணி எடுத்து, அத நாங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் படத்தோட ரைட்டிங்காவே படத்த ஓப்பனிங்ல ஒரு பிளாஸ்ட்டா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆயி, ஸ்டோரி செட் பண்ணி, மூட கிரியேட் பண்ணி உட்கார வச்சு, அப்புறம் ஸ்டோரிக்குள்ள போற மாரிலாம் ஓப்பனிங்ல ஒரு பேங்கா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் போற போக்குல லைட்டா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த கேரக்டர். விக்ரம் பிரபு கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டர் தான் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்கல்ல. அது வந்து நாங்க வாண்டடாவே ஏன்னா படத்துல இப்ப எழுதியிருக்க மீட்டர்ல இருந்து கொஞ்சம் இறங்குனா கூட படம் கமர்ஷியலா அடி வாங்கிரும். நம்ம கமர்ஷியலா ஜெயிக்கணும். ஆனா நம்ம சொல்ல வர கருத்து, நம்ம பேசக்கூடிய அரசியல வந்து கரெக்ட்டா கன்வே பண்ணிடணுங்கிறதா எங்களோட தாட்டா இருந்துச்சு. சுரேஷ் சாருக்கும் சரி, ஒரு ரைட்டரா எனக்கும் சரி. அப்படிங்கிறப்ப ஓப்பனிங்லயே இந்த மாரி ஒரு இது வச்சிரணும். அவன் எந்த மாரியான ஆளு? கதிரவன். விக்ரம் பிரபு எந்த மாரியான கதாபாத்திரம், எப்படி இருப்பாப்ல அப்படிங்கிற மாரி காமிச்சிட்டோம். அதனால தான் ஓப்பனிங்லயே அந்த சால்னா தூக்கி அடிச்சு, இது பண்ணி ஓடி, உடனே சுட்டுருவாரு. சுட்டு எதுக்கு இந்த மாரி ஆல்ரெடி இவன் மேல பெரிய கேஸ் இருக்கு. அப்புறம் அதான் எப்படின்னா, இந்த மாரி ஒண்ண கிரியேட் பண்ணா தான், ஆல்ரெடி விக்ரம் பிரபுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கெரியர்ல அவரோட ஜாப்ல. இப்படி இருக்கிறப்ப, இவன் வேற துப்பாக்கிய தூக்கிட்டு ஆள் தப்பிச்சுட்டான். இவன கொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கொன்றுவானோ அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ் யோசிக்கணும். அப்படிங்கிறத நாங்க தெளிவா இருந்தோம். அந்த ஒரு பயத்திலேயே கொண்டு போனோம். நல்லவனா காமிச்சிட்டோம்னா, அவன் எப்படி கொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ் ஒரு ஒரு மெத்தனமா உட்கார்ந்துருவாங்க. அப்படி உட்கார வைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும். இவன் கொன்றுவானோ அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கொஸ்டின் மார்க்லயே ஒரு ஆவலோட பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணோம். அது கரெக்ட்டா ஓப்பனிங் அந்த அந்த சீன ஸ்டேஜிங் பண்ணி கரெக்ட்டா கொண்டு போனோம். அதுக்காக தான் பண்ணது அப்படி. அப்புறம் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு மெயினான கதாபாத்திரங்கள வந்து படத்தோட வசனங்கள். அது சுரேஷ் ஸ்பாட்லயும், டைரக்டர் தமிழ் வந்து ரைட்டிங்லயுமே பண்ணியிருப்பாங்க. இப்ப அது படம் பார்க்கறப்ப தெரியும். படம் பார்க்கலாம் ஜீ தமிழ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? பாருங்க. படத்துல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த தகவல வந்து படத்தோட ஹீரோவான அக்ஷய் ஷேர் பண்றாரு. அது என்ன அப்டின்னா, அவர் வந்து லலித் குமார், புரொடியூசரான லலித் குமாரோட சன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதான் டெபியூட் ஃபிலிம் பண்றாரு. யாருக்குமே தெரியாது. இந்த படத்துல இப்ப இந்த இன்டர்வியூ பார்க்கறப்ப தான் ஒரு பையன் அவரோட பையனே தெரியும். அதுவரைக்கும் பெருசா எங்கேயுமே பரவுன மாரி தெரியல நியூஸ். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த அந்த கிளைமாக்ஸ் கிட்ட நான் ஓடுற சீன் இருக்குல்ல, அந்த சீனுக்கு நான் ஓடுறேன். அவர் அக்ஷய் சொல்றாரு. ஓடுறேன். உண்மையிலேயே என் கையில கேன் கஃப்ப போட்டு என்ன ஓட விடுறாங்க. நான் வந்து லைவ்ல இதுல ஒரு லைவ் லொகேஷன்ல ஓடுறேன். ஓடுறப்ப என்ன நெனச்சுட்டாங்க, உண்மையிலேயே கைதி ஓடுறான். உண்மையாவே ஒரு கைதி ஓடுறான். அவன புடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆட்டோல குறுக்க வந்து விட்டாங்க. அவங்க நம்பிட்டாங்க. ஒரு கைதி ஓடுறான். போலீஸ்காரங்க தொரத்துறாங்க. கைதி ஓடுறான். அவன புடிங்கங்கிற மாரி ஒரு ஆட்டோல ஒரு ஆள் குறுக்க விட்டாரு. அவரு மேல லிட்டரலா நான் அந்த ஆட்டோல மோதி கீழ விழுந்தேன். அவரு என்ன பிடிச்சு நிப்பாட்டுறாரு. எங்க ஷூட்டிங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஓகே. சாரி, சாரி அப்படின்னு அப்படி பண்ணாரு.
அந்த அளவு நான் மெர்ஜ் ஆயிட்டேன் பீப்புளோட. எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. எ ஷூட்டிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. அப்புறம் அந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். லலித் குமார்ட்ட சொல்லிக்கிட்டே அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாரி சினிமால ஒரு ஐடியா இருக்கு பண்ணணும் அப்படின்னு. இப்ப அப்பாவுமே உன்னைய எடுத்த உடனே ஹீரோவாலாம் என்னால ஆக்க முடியாது. உனக்கு செட் ஆகுற மாரி ஒரு படத்துல ஒரு 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 முக்கியமான கதாபாத்திரம் கிடைக்கிற மாரினா, உன்னைய யூஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. உன்னைய வச்சு அப்படி ஹீரோவாலாம் பண்ண சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாரி அப்பா கான்ஃபிடென்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும் அப்படி தான் யோசிச்சேன் அப்படின்னு. அப்போ இந்த மாரி தமிழ் டைரக்டர் தமிழ் தான் அந்த டைம்ல ஸ்டோரி வச்சிருந்தாரு. அவர் தான் பிட்ச் பண்ணாரு. இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு செட் ஆவான். சின்ன பையன் அந்த கதாபாத்திரம் செட் ஆவான் அப்படிங்கிற மாரி இருந்தப்ப, நீ போய் தமிழ பாரு. அவரு ஓகேனாருன்னா, அடுத்து நம்ம பேசலாம். இல்லன்னா அவ்வளதான். அவரு என்ன சொல்றாரோ அதான் அப்படிங்கிற மாரி அப்பா அனுப்பிட்டாங்க. நான் அவர போய் பார்த்தேன். அவருமே ஓகே தம்பி, இதான் தம்பி அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னாரு. ஓகே. அடுத்து தம்பி நான் டைரக்ட் பண்ணேன். நான் வந்து ரைட்டர் தான். ஸ்டோரி தான் எங்களுது. சுரேஷ் தான் டைரக்ட் பண்றாங்க. வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவங்க. அவங்கள போய் ஒரு தடவ பாத்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சார் சொன்னாங்க. ஓகே சார் பாத்துறேன் சார்ன்னு சொல்லி நான் அவர பாக்க போயிட்டேன். அவர சுரேஷ் சார. நான் போறோம் ஒரு ஒரு 1 வீக் கேப் இருக்கு அப்படிங்கிறப்ப பயங்கரமா உடம்ப பாடி பில்டிங்லாம் பயங்கரமா பண்ணி, ஜிம்முக்கெல்லாம் போய் ஓரளவு உடம்ப கொஞ்சம் ஷேப்பா கொண்டு போய், அவர் முன்னாடி போய் நிக்கிறேன். அவர் பார்த்துட்டு, "இப்படிலாம் உடம்பு ஏத்தக்கூடாது. ஓகேவா? அவர் கதைய பத்தி எதுவுமே பேசல. இப்படிலாம் உடம்பு ஏத்தக்கூடாது. தாடிய நேச்சரா வளர விட்டுருங்க. ட்ரிம் பண்ணவே கூடாது. அது பாட்டுக்கு வளர விட்டுருங்க. நேச்சரா உங்களுக்கு எப்படி ஹேர் வளருமோ, அப்படியே தாடி வளரட்டும். விட்டுருங்க அத. ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க இந்த படத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நடிக்க தான் செய்யணும். மத்தபடி இந்த உடம்புலலாம் காட்ட வேணாம். நீங்க எப்பவும் போல நார்மலா இருங்க. பார்த்துக்கலாம் வாங்க" அப்படின்ட்டாரு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயி சூரின் படத்துக்குள்ள ஒரு மெயினான ஆள சொல்றாங்க. சூரின்னு சொல்லி. அவங்க தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சொல்ல ஒரு கிளாஸ் மாரி, ஆக்டிங் கிளாஸ் மாரி குடுத்தாங்க. சிவகங்கைக்கு நாங்க லைவ் லொகேஷனுக்கு போயி, நானும் அனிஷ்மாவும் லைவ் லொகேஷன் போயி, 2 பேருமே லேசி. நானும் சரி, அனிஷ்மாவும் சரி ரொம்ப லேசி. எந்திரிக்கவே லேட் ஆகும். அவங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். நான்லாம் காலைல ஃபோன் பண்ணுவாங்க. அப்பதான் எந்திரிப்பேன். என்ன எந்திரிக்கணுமா? ஷூட்டிங்கா? ஓகே வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். எங்கள 4 மணிக்கு ஸ்பாட்டுக்கு கூட்டு போயி, அனிஷ்மாவ கோலம் போட வச்சு, அ அதாவது சமையலுக்கு எந்த எக்யூப்மென்ட் குடுக்கலயாம். விறகு, 3 கல்லு, பானை, அரிசி, ஒலை இதெல்லாம் நீங்க தான் வச்சு எல்லாம் சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னைய சைக்கிள் ஓட்ட வைக்கிறது, லுங்கி கட்ட வைக்கிறது, ஆ அந்த படங்கள காமிக்கிற மாரி அந்த அந்த கேன தூக்கிட்டு போறது, முள்ளு வெட்டுறது, இப்படியான அந்த சிவகங்கை மக்கள் சிவகங்கைய சேர்ந்த மக்கள் ஊர் ஊர் மக்கள் என்ன மாரியான வேலைகள் பார்ப்பாங்களோ, அந்த மாரி தான் இது பண்ணாங்க. அந்த மாரி தான் நான் என்னைய ட்ரீட் பண்ணாங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். அங்க போய் நெறைய கத்துக்கிட்டோம். அதெல்லாம் எங்க லைஃப்ல சாணி தொளிக்கிறது. அவர் சொல்றாரு லலித் அவரு அக்ஷய் லலித். எனக்கு சாணி தொளிக்கவே தெரியாது. அங்க போய் நான் போனதுக்கு அப்புறம் தான் சாணிலாம் அப்படி அந்த சாணிய கரைச்சு தொளிப்பாங்கன்னு தெரியும். அத நான் இங்க சென்னையில இது பண்ணதே கிடையாது அப்படின்னாரு. இதெல்லாம் எனக்கு அங்க போய் சார் தான் சொல்லிக் குடுத்தாங்க. சூரி சார் தான் சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க தான் என்னைய இது ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்பாட்ல வந்து அவரு சுரேஷ் சார் வந்து என்னைய அப்படி அப்படியே மோல்டு பண்ணி இது பண்ணி ஒரு இது பண்ணி குடுத்தாங்க. என்னால முடிஞ்சு நடிச்சிருக்கேன் அப்படின்னு. படத்துல ரொம்ப மெயினான காட்சிகள் என்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த அக்காவோட புருஷன் வந்து ஓங்கி எத்துவாரு அனிஸ்மாவ. அந்த சீன் என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, அனிஸ்மா கிட்ட சொல்ட்டாங்களாம். "நீங்க உட்கார்ந்திருக்கீங்கம்மா, சாப்பிடுறீங்க. இவர் வந்து உங்கள எத்துவாரு" அப்டின்ட்டாங்களாம். சரி ஓகே அப்டின்னாங்களாம். ஆனா குடுத்த எத்து எதிர்பார்க்காத எத்தான். டொம்முனு போய் கீழ வுழுந்துட்டாங்களாம். எதிர்பார்க்காத அந்த மாரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது மாரி படத்துல அனிஷ்மாக்கு அம்மாவா நடிச்சவங்க வந்து சப்புன்னு ஒரு அடி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிக்கிற சீன்ல அடிச்சுட்டாங்களாம். இவங்க என்ன அடிக்கிறாங்க? அவங்க ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க அனிஷ்மா, மலையாளத்துல. என்ன சப்புன்னு அடிச்சுட்டாங்க அப்டின்னோனே சுரேஷ் அவங்க சிரிச்சாங்களாம். ஒண்ணும் இல்ல. வெற்றிமாறன் சார் படம்னா இத விட பயங்கரமா இருக்கும். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். சரியாயிரும் அப்டின்னாங்களாம். இப்படிதான் படம் ஒரு கம்ப்ளீட்டா இதா கிடைச்சுச்சு அப்டிங்கிறாங்க. தமிழ் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்றது. ஒரு லாங் எஸ்கார்ட் போறோம் அப்டின்னா, இந்த மாரி தான் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும். அது மாரி என் கூட வந்த 2 பேர்ல ஒருத்தன் இந்த மாரி போலீஸ்ங்கிற திமிர்ல இருக்கிறவன் தான். எப்டின்னா, இப்ப அவன் ஒண்ணுக்கு அடிப்பான். அது அது தப்பான இடம். அது அந்த இடம் தப்பான இடம். அந்த டைம்ல இன்னொருத்தன் அடிக்கிறப்ப, "ஏய் அங்கிட்டு போய் இருடா போடா" அப்டிம்பான். ஏன் அப்டின்னா, போலீஸ்டா அப்டின்னுவான். நான் ரொம்ப யோசிப்பேன். அதாவது நம்ம போலீஸ்ங்கிறோம். சரி ஓகே சார் அப்டின்னு போயிட்டா பரவால்ல. போலீஸ்னா என்ன அப்டின்ட்டா, அது தேவையில்லாத பிரச்சனைய உண்டு பண்ணுமே. எதுக்கு நமக்கு அப்டிங்கிற மாரி யோசிப்பேன். ஆனா என் கூட வந்து 2 பேர்ல ஒருத்தன் அப்டி அந்த மாரி வம்பு பண்ற ஆளு தான் அப்டின்னாரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க அ இந்த படத்தோட டீம்ல இருந்து ஒவ்வொரு இன்டர்வியூ குடுத்த இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தான் இப்ப அவங்க குடுத்திருக்காங்க. அது மாரி இந்த படத்தோட ஹீரோவான அக்ஷய் குமார் வந்து இன்னொரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. அனௌன்ஸ்மென்ட் கூடிய சீக்கிரத்துல வரும் அப்டிங்கிறாரு. அனீஷ்மா வந்து அ யூத் படத்துல கென் கருணாஸ் டைரக்ட் பண்ற யூத் படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
இதுதான் இந்த சிறை படத்தை பத்தின நமக்கு தெரியாத ஹிடன் டீடைல்ஸ். இதெல்லாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது புதுசா இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதை நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.